ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் கீர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மீசோஃபில். ஸோ மீசோஃபில் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ மீசோஃபில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டிஷ்யூ. இந்த டிஷ்யூ எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா லீவ்ஸில் தான் இருக்கும். ஸோ த டிஷ்யூ ப்ரெசென்ட் பிட்வீன் த அப்பர் அண்ட் லோயர் எபிடெர்மிஸ் இஸ் கால்டு மீசோஃபில். ஸோ இந்த மீசோஃபில்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, பாலிசேட் பேரன்ஹைமா அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்ஹைமா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம டயக்ராம் வச்சு படிச்சுக்கலாம். ஸோ நான் டயக்ராம் ஜூம் பண்ணுறேன், எல்லோரும் டயக்ராம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் லேயர் வந்து கியூட்டிக்கல், செகண்ட் லேயர் அப்பர் எபிடெர்மிஸ், பாலிசேட் பேரன்ஹைமா, அப்புறம் சைலம், ஸ்பாஞ்சி பேரன்ஹைமா, ஃப்ளோயம் இருக்குது, தென் லோயர் எபிடெர்மிஸ் இருக்குது. ஸோ இப்போது இந்த மீசோஃபில் செல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, அப்பர் எபிடெர்மிஸ்க்கும் லோயர் எபிடெர்மிஸ்க்கு சென்டரில் தான் இருக்கிறதா என்ன சொல்கிறோம் அப்படின்னா மீசோஃபில் செல்ஸ். ஸோ இந்த மீசோஃபில் டிஷ்யூ வந்து 2 டைப்ஸ் இருக்குது, பாலிசேட் பேரன்ஹைமா அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்ஹைமா. ஸோ பாலிசேட் பேரன்ஹைமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது எங்கே இருக்கும், இட் இஸ் ஜஸ்ட் ஃபவுண்ட் பிலோ த எபிடெர்மிஸ், அப்பர் எபிடெர்மிஸுக்கு கீழே இருக்குது. இந்த செல்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா நீளமாக இருக்கும். த செல்ஸ் ஆர் எலாங்கேட்டட். செல்ஸுக்குள்ளே do not have an intercellular space. ஸோ இதில் வந்து ஸ்பேஸே இருக்காது, நல்லா நெருக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த செல்ஸில் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த இது வந்து எங்கே ப்ராசஸில் நடக்கும் அப்படின்னா, இட்ஸ் டேக் பார்ட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் பாலிசேட் பேரன்ஹைமா. அடுத்து இருக்கிறது வந்து ஸ்பாஞ்சி பேரன்ஹைமா. ஸோ பாஞ்சி பேரன்ஹைமா எங்கே இருக்குன்னா, இது பாலிசேட் பேரன்ஹைமா, அதுக்கு கீழே தான் ஸ்பாஞ்சி பேரன்ஹைமா இருக்குது. ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் பிலோ த பாலிசேட் பேரன்ஹைமா. தென் இந்த செல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா என்ன ஷேப்பில் இருக்கும், எல்லாமே ஸ்பெரிக்கல் ஷேப் அண்ட் ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த செல்ஸுக்கு இடையில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, த செல்ஸ் ஹாவ் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். ஸோ அதனால் இது வந்து எந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா, ஹெல்ப் இன் அ கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ பாலிசேட் பேரன்ஹைமா 4 பாயிண்ட்ஸ், ஸ்பாஞ்சி பேரன்ஹைமா 4 பாயிண்ட்ஸ், அவ்வளோதான். இது வந்து என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஸ்டின். இந்த நெக்ஸ்ட் டாபிக் இருக்கும் அப்படின்னா க்ரீன் பிளான்ட்ஸில் தான் இருக்கும். இட் இஸ் அ டபுள் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல் ஃபவுண்ட் இன் த plants and some algae. ஸோ இதில் மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா ப்ரிப்ரேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் த ஃபுட். ஸோ இதில் இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து 3 டைப்ஸ், குளோரோபிளாஸ்ட், குளோமோபிளாஸ்ட் அண்ட் லியூகோபிளாஸ்ட். ஸோ குளோரோபிளாஸ்ட் வந்து க்ரீன் கலர். ஸோ குளோரோனாலே நமக்கு தெரியும், அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். தென் குரோமோபிளாஸ்ட் மீன்ஸ் மெனி கலர், எல்லோ, ரெட் அண்ட் ஆரஞ்ச். தென் லியூகோபிளாஸ்ட் வந்து கலர்லெஸ் பிளாஸ்டிட். ஸோ லியூகோ அப்படின்னாலே என்னது, இட் இஸ் அ கலர்லெஸ். ஸோ இட் இஸ் அ கலர்லெஸ் பிளாஸ்டிக்ஸ். ஓகே சில்ட்ரன், நான் கிளாஸ் எடுத்தது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.